இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பக்கத்தான் ஹராப்பான் ஆட்சியில் நெகிரி செம்பிலான் சாதனைகள், மாற்றங்கள். பக்கத்தான் ஹராப்பான் நிர்வாகத்தின் கீழ் நெகிரி செம்பிலான் மாநிலம் கல்வி, பொருளாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் நலன் என அனைத்து துறைகளிலும் வியக்கத்தக்க மாபெரும் மாற்றங்களை கண்டுள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரிப்பா சட்டமன்றத்திற்கு 5வது முறையாக பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் போட்டியிடுபவருமான எஸ் வீரப்பன் தெரிவித்துள்ளார். கடந்த கால ஆட்சிகளை விட தற்போதைய ஆட்சியில் மக்களின் அடிப்படை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்படுவதோடு பல்லின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பல புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அடித்தட்டு மக்களின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையிலும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பை நவீனப்படுத்தும் வகையிலும் பல அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதுடன் தாம் ரிப்பா பகுதியில் 5வது தடவையாக மீண்டும் போட்டியிடுவதற்கான அவசியத்தை வீரப்பன் தெரிவித்தார். 2018 இருந்து இதுவரைக்கும் நம்ம மாநில அரசாங்கம் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காங்க. ஸோ 2008 பார்த்தீங்கன்னா நம்மளோட மாநில அரசாங்கத்தோட வருமானம் ஏறக்குறைய 300 மில்லியன் தான். ஸோ காலப்போக்கில் 2018 நம்ம எடுத்து பார்த்தோமா ஏறக்குறைய ஒரு 400 மில்லியன் கூட டச் பண்ணல மாநில அரசாங்கத்தோட வருமானம். ஸோ ரொம்ப ஆட்சி இந்த இடத்துல அமைச்ச பிறகு 2018 நம்மளோட வருமானம் அதிகரிச்சிச்சு. 400 மில்லியன், 450 மில்லியன். இப்போ 2025 ஏறக்குறைய 680 மில்லியன் நம்மளோட மாநில அரசாங்கத்தோட வருமானம். ஸோ இந்த வருமானம் அதிகரிக்கிறதுனால நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்கள், டெவலப்மெண்ட் விஷயம், குறிப்பாக டெவலப்மெண்ட்காக நிறைய மானியம் நம்ம ஒதுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னே எடுக்கிற அந்த வருமானம் சம்பளம் போடுறதுக்கு ஆப்ரேஷனல் காஸ்ட்கே முடிஞ்சிடும். ஸோ அதனால டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 10-15% தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ரொம்ப விஷயங்கள் செய்ய முடியாது மக்களுக்கு. இப்போ வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய நம்ம டெவலப்மெண்ட் செய்ய முடியுது. ஸோ இது நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இது மாநில அரசாங்கத்தோட வருமானம் இயர் பை இயர் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. எனவே பக்கத்தான் ஹராப்பான் அரசாங்கம் வெறும் வாக்குறுதிகளை மட்டும் வழங்கும் அரசல்ல, மாறாக சொன்னதை செய்து காட்டும் மக்கள் அரசு என்பதை கடந்த கால சாதனைகள் நிரூபித்துள்ளன. நெகிரி செம்பிலான் மாநிலத்தை மேலும் ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்லவும் தொடங்கிய வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடையவும் தற்போதைய ஆட்சி தொடர வேண்டியது அவசியமாகும். இன மத பாகுபாடின்றி ஒட்டுமொத்த மாநில மக்களின் நல்வாழ்விற்காகவும் அடுத்த தலைமுறையின் பிரகாசமான எதிர்காலத்திற்காகவும் எங்களின் இந்த மக்கள் சேவை என்றும் ஓயாது தொடரும் என்று கூறி எஸ் வீரப்பன் நெகிழ்ச்சியுடன் திசைகளிடம் தெரிவித்தார். நாட்டின் நிதிநிலையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் எரிபொருள் விலையை குறைப்பது சாத்தியம் இல்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறியுள்ளார். காஜாங் யூனிவர்சிட்டி இஸ்லாம் ஸ்லாங்கோரில் மத்திய பிராந்தியத்திற்கான பொதுச் சேவை ஊழியர்களுடன் நடைபெற்ற சந்திப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசாங்கம் ஆண்டுதோறும் சுமார் 40 பில்லியன் ரிங்கிட்டை மானியத்திற்காக செலவிட்டு வருவதாக தெரிவித்தார். எரிபொருள் விலையை குறைக்க கோருவோர் அரசாங்கம் ஏற்கனவே வழங்கும் மானியங்களின் அளவை கவனிக்க தவறிவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மலேசியா தன் பெட்ரோலிய தேவைகளில் பாதியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தாலும் அரசாங்கத்தின் தலையீட்டால் பொதுமக்கள் குறைந்த விலையில் பெட்ரோலை பெற்று வருவதாகவும் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேண இந்த சமநிலை அவசியமானது என்றும் பிரதமர் விளக்கினார். நிலத்தகராறால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த பஹாங் மாரான் கம்போங் சுங்காய் சோட் பகுதியைச் சேர்ந்த ஒராங் அஸ்லி மக்கள் தனது சொந்த நிலத்தில் வந்து தங்கிக் கொள்ளலாம் என பஹாங் மாநிலத்தின் தெங்கு அம்புவானான துன்கு அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டரியா அழைப்பு விடுத்துள்ளார். கம்போங் சுங்காய் சோட் பகுதியில் நிலத்தகராறு காரணமாக வீடுகளை இழந்த ஒராங் அஸ்லி மக்களின் துயரத்தை கண்டு மனம் வருந்திய அவர் குவால வாவில் உள்ள தனது சொந்த நிலத்தில் குடும்பங்களுடன் வந்து வசிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாக பஹாங் அரச குடும்பத்தின் கட்டுப்பாட்டாளர் ஜஹரியாயா ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட ஒராங் அஸ்லி மக்களின் நலன் காக்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் அவர்கள் ஓரங்கட்டப்பட மாட்டார்கள் என்றும் தெங்கு அம்புவான் உறுதியளித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொருட்கள் சில சேதப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பிரதான நடவடிக்கை அறைக்கு பல புகார்கள் வந்து சேர்ந்துள்ளன.
நெகிரி சம்பிலான் மாநில தேர்தலுக்கான பக்காத்தான் ஹராப்பான் ஊடக செயலக மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பாலோங் மற்றும் செம்போங் சட்டமன்ற தொகுதிகளில் இச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பாலோங் தொகுதியில் கொடிகள் தீக்கிரையாக்கப்பட்டதாகவும் செம்போங் தொகுதியில் கொடி கம்பங்கள் நாசப்படுத்தப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தேர்தல் பிரச்சார பொருட்களுக்கு வேண்டுமென்றே சேதம் விளைவிப்போருக்கு எதிராக தேர்தல் குற்றவியல் சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பக்காத்தான் ஹராப்பான் எச்சரித்துள்ளது. நிலைமையை மேலும் மோசமாக்க துடிக்கும் நபர்களின் செயல்களுக்கு பிரதிபலிப்பாக பக்காத்தான் ஹராப்பானின் தொண்டர்கள் எவரும் எந்தவித எதிர்வினையாற்ற வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடும் மழை காரணமாக கடந்த சனிக்கிழமை கிள்ளான் பள்ளத்தாக்கில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து புட்டாலிஞ்சோயா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக உடனடி நடவடிக்கை திட்டத்தை வகுக்க சம்பந்தப்பட்ட அரசாங்க சார்பு நிறுவனங்கள் மற்றும் மேம்பாட்டாளர்களுடன் டமன்சரா நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிந்த் சிங் டியோ இன்று ஒரு அவசர கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். சுற்றுச்சூழல் துறை, நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, புட்டாலிஞ்சோயா மாநகர் மன்றம், மேம்பாட்டாளர் மற்றும் பிற தொழில்நுட்ப முகாமைகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளன. வெள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கான உடனடி நடவடிக்கைகள் மற்றும் நீண்டகால தீர்வுகளுக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினர் கேட்டுக் கொள்ளப்படுவதாக ஜாசேகா தலைவருமான கோபிந்த் சிங் தெரிவித்தார். சாலைகள், ஆற்றங்கரைகள் மற்றும் அருகிலுள்ள வீடுகளின் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்துள்ள அவர் எந்தவொரு பழுதுபார்ப்பு அல்லது தணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு முன்பாக பொதுமக்களின் பாதுகாப்பே முதலிடமாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பொதுச்சேவைத்துறை ஆரம்பத்தில் சமர்ப்பித்த ஊதிய உயர்வு பரிந்துரை போதுமானதாக இல்லை என்று கருதியதாலேயே அதனை அதிகரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பட்ஜெட் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு பொதுச்சேவைத்துறை வழங்கிய முன்மொழிவை தாம் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் அரசு ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு உரிய பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊதிய உயர்வை உயர்த்தச் சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டார். வழக்கமாக அரசாங்கங்கள் நிதி நெருக்கடி காரணமாக இதுபோன்ற ஊதிய உயர்வு தொகையை குறைப்பதே வழக்கம். ஆனால் இந்த முறை அதற்கு மாறாக தாமே முன்வந்து தொகையை அதிகரிக்கச் செய்தது ஒரு வழக்கத்திற்கு மாறான முடிவு என்று அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையவும் கொள்கைகள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படவும் அரசு ஊழியர்களின் உழைப்பே முக்கிய காரணம். அவர்களின் நலனை புறக்கணித்துவிட்டு அவர்களிடம் திறமையான சேவையை கோர முடியாது என்று பிரதமர் மேலும் தெரிவித்தார். அரசியல் கட்சி கொடிகளை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த 23 வயது இளைஞர் மீது அடையாளம் தெரியாத லாரி மோதிவிட்டு நிற்காமல் சென்ற விபத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சிரம்பான் ஜலன் குவலசாவா ராந்தாவ் பகுதியில் கம்போங் பிலாங்கான் அருகே நேற்று மாலை 6:40 மணியளவில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சாலையில் கொடி கட்டிக் கொண்டிருந்த இளைஞர் மீது லாரி மோதியதில் அவரது தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு உயிர் இழந்ததாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் முகமது யாத்தீம் ஒஸ்மான் தெரிவித்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரியையும் அதன் ஓட்டுநரையும் தேடும் பணியில் போலீஸ் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் இதுகுறித்த தகவல் அறிந்தவர்கள் விசாரணைக்கு உதவ முன்வருமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கை மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண் ஒருவரின் சடலம் ஜொஹோ பெங்கராங் சுங்கை தஞ்சோங் செரிண்டி பகுதியில் உள்ள உலு பாப்பான் ஆற்றில் மிதந்தவாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரவு 9 மணியளவில் கொத்ததிங்கி போலீசார் சடலத்தை மீட்டனர். சம்பவ இடத்திலேயே சந்தேகத்திற்கு இடமான முறையில் பாதிக்கப்பட்ட பெண் உயிர் இழந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. உயிர் இழந்த பெண்ணின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் பிரேத பரிசோதனைக்காக சடலம் பாசிர்குடாங் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.